நம்முடைய முன்னாள் இராணுவ படையினுடைய அதிகாரியும் பல சேவைகளை புரிந்து வரக்கூடியவரும் ஆன திரு நா. மோகன் ஐயா அவர்கள் முப்படை தலைவராக இருந்தார் என்று சொன்னால் மட்டும் போதாது. ஓய்வு பெற்றவர்தான். பாரதி சொல்வது போல, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லன எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பதற்போல எல்லா வகையிலும் நெஞ்சை உறுதியாகவும் இதயத்திலே தேசத்தின் உணர்வினை கொண்டு நம்மிடையே வீற்றிருக்கக்கூடியவரும், நமக்கு நாளைய தலைமுறைக்கு நம்பிக்கை கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருக வருக என்று வரவேற்கின்றோம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த ஆகச்சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வணங்குகின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வரவிருக்கின்ற கலைமாமணி முத்து, அதாவது முத்துனா நான் அவர் பேரை சொல்லலை, ஆழ்கடலில் இருக்கின்ற முத்துவை போன்ற கலைமாமணி விருது பெற்ற திரு முத்து ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் ஒரு வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எதிர்நீச்சலே நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்காது. அதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம். அப்படி எதிர்நீச்சல் போட்டவங்க தான் ரொம்ப சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எப்போ பார்த்தாலும் ஒரு எதிர்நீச்சல் போட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் என்னுடைய மகன் ராஜா அவர்கள், மகள் ரேகா அவர்கள். அவங்களுக்கு என்னமோ தெரியல, எப்போவுமே ஒரு சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் சோதனையெல்லாம் ஒரு நல்ல ஒரு புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு தைரியமாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே இந்த சமூக இயக்கத்தை ஆரம்பித்து நல்ல பணி செய்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரியில் நடக்கின்ற ஆங்காங்கே நடக்கின்ற ஊழல்களை எல்லாம் அப்பப்போ வெளிப்படுத்துவார். அவர் ஒரு சிறந்த சமூகவாதி, சீர்திருத்தவாதின்னு சொல்ல மாட்டேன், சமூகவாதி. சமூகத்தில் ரொம்ப அக்கறை கொண்டவர். எனக்கு ரொம்ப என்னுடைய மனம் கவர்ந்தவர். நான் பார்த்த மனிதர்களில் ஒரு சில மனிதர்கள் தான் என்னுடைய மனதில் எப்போவுமே நிலைத்திருப்பார்கள். அது மாதிரி அவரும் அவங்க துணைவியார் ரேகா அவர்களும். அவர்களுக்கு இன்று எல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியாது, அவர்களுக்கு இன்று திருமண நாள். ஒவ்வொரு திருமண நாள்லையும் அவர் இது மாதிரி ஒரு ஒரு விழா ஒன்று நடத்தி ஏதாவது ஒரு நல்லது பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல குடும்பமாக பார்த்து அவங்கள நல்ல இணையர் அவங்கள பார்த்து அவங்கள வாழ்த்தி அவங்களுக்கு வெகுமதி அளித்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு என்னென்னா, இராணுவ வீரர்களை அவர் ரொம்ப மதிக்கிறவர். எப்போவுமே அவர் சொல்வார், ஜெய் ஜவான் ஜெய் கிஷான், இராணுவ வீரர்களும் விவசாயிகளும் தான் நாட்டின் இரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் மனதில் ஆழ பதிந்த ஒன்று. அதனால் அவங்க ரெண்டு சமூகத்தினரையும் அவர் கலந்துக்காமல், ரெண்டு சமூகத்தையும் கௌரவிக்காமல் இருக்கவே மாட்டார் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும். அதுபோல் நாங்கள் ஒரு 7-8 ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எங்களை ரெகுலராக கௌரவம் பண்ணிகிட்ருக்காரு. அது பாண்டிச்சேரியில் முன்னாள் இராணுவ வீரர்களை எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அவர் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொண்டு முன்னாள் இராணுவ வீரர்களை இந்த பாண்டிச்சேரி சமுதாயத்தில் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் ராஜா அவர்கள். அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய துணைவியார் ரேகா அவர்கள். எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஏதாவது எங்களை கூப்பிட்டு வச்சு ரொம்ப சிறப்பாக செய்வார். அவருடைய திருமண நாளில் அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஈடில்லா இணையர் இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று நான் மனமாற வேண்டிக் கொள்கின்றேன். இப்போது சிறப்பான தம்பதிகள் ஒரு சில பேரை தேர்ந்தெடுத்து அவர் விருது கொடுக்குறாரு. இந்த சிறப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க? வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேரும் விட்டு கொடுத்து வாழணும், அதுதான் வாழ்க்கை. இதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் எந்தெந்த வகையில் உதவி செய்து வாழ்க்கையை நடத்த வேண்டுமோ அந்த வகையில் உதவி செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதில் எங்களுக்கு ஒரு பெருமை எங்களுக்கு என்னென்னா, இராணுவ வீரன் என்ற ஒரு நிலையில் நாங்கள் என்ன பெருமைப்படுறோம்னா, இராணுவத்தில் போய் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்கள் தான் கஷ்டப்படுறோன்னா எங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம் வரணும்? அது நார்மலாக எல்லாருக்கும் நினைக்கிறது. ஆனால் அந்த கஷ்டத்தையும் ரொம்ப இஷ்டமாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கெல்லாம் தோளோடு தோள் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவர்களும் அவங்க தான்.
அவங்க எங்களுடைய இராணுவ வீரர்களுடைய மனைவிமார்கள் இராணுவ வீரர்களுடைய முன்னே சென்றாங்கன்னா அவங்களுடைய பின்னால் இருக்கிறவங்க இவங்க தான். அவங்க வந்து கொடுக்குற ஊக்கம்தான் இந்த இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க இடர்னாங்கன்னா எங்கள் வாழ்க்கையே போச்சு. பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் அது வேறு. கல்யாணம் ஆகிட்டு மனைவி இந்த சம்சார வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இடர்னாங்கன்னா வாழ்க்கையே போயிடும். எல்லா வித சோதனைகளையும் அவங்களும் தாங்கி கொண்டு எங்களுடைய கஷ்டத்தோடு அவங்களும் பங்கு பெற்று எல்லா விதத்திலையும் நாங்கள் முன்னேறி வரத்துக்கு எங்களுக்கு காரணமாக இருந்தவர்களே எங்களுடைய துணைவியார்கள் தான். அந்த மாதிரி ஒரு ஈடு இணையற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் இராணுவத்திலையும் வாழ்ந்துட்டு வந்து இங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 90% நாங்கள் அது மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த குடும்பத்திலையும் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களாக இருக்கிறவங்க பெரியவனானவங்கன்னா அப்பா கூட சண்டை போடுவாங்க, அம்மா கூட சண்டை போடுவாங்க. ஆனால் அது எல்லாம் அரவணைச்சிட்டு கொண்டு போகிறது வந்து இல்லத்தரசி தான். இந்த அன்பின் இணையர் விருது அப்படிங்கிறது முதல்ல வந்து அதுக்கு பொருத்தமானவங்க வந்து இல்லத்தரசிகள் தான். அதுக்கப்புறமா தான் அவருடைய இணையவர் வருவார். அவர்களுக்கு என்னுடைய சங்கத்தின் சார்பில் எங்களுடைய ஒரு 8-9 பேரை ஒரு சார் வந்து இன்றைக்கி கௌரவிக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மாத்திரம் இல்லை, மற்றவங்க யாராக இருந்தாலும் இதில் வந்து வாழ்க்கையை வந்து இன்பமாக நீங்கள் வந்து நடத்தணும். இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வாழ்க்கையை நடத்துறது வந்து கொஞ்சம் சிரமம்தான். அதுவும் எக்ஸ்பெஷலி பாண்டிச்சேரியில் கொஞ்சம் சிரமம்தான். பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் நம்ம வந்து நேருக்கு நேர் சந்தித்து தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் எல்லாம் ஒரு சுகம் இருக்குது. எப்படின்னா நம்ம அதெல்லாம் மீறி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது உண்மையிலேயே அது ஒரு சுகம்தான். நான் வந்து இன்றைக்கி விருது வாங்குகிற இணையர் ஜோடிகள் எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப மனமாற வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இருக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நான் வந்து எங்கள் கூட இருக்கிற மக்களெல்லாம் நான் வந்து நேருக்கு நேர் பார்க்குறேன். வருஷத்துக்கு 2 தடவை நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் போதும் எங்கள் எக்ஸர்வீஸ்மெண்ட் சார்பில் வர ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் நான் வந்து வருஷத்துக்கு 2 தடவை நான் மீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். 8 வருஷமாக அவங்க ஜோடியாகவே தான் வராங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து வேறு சமுதாயத்தில் போனோம்னா எவ்வளவோ இருக்கும். ஆனால் இராணுவ வீரர்கள் சமுதாயம் உண்மையிலேயே வந்து ஒரு கௌரவமான சமுதாயம். அந்த கௌரவமான சமுதாய மக்களை கௌரவிக்கிறதுல வந்து ராஜா அவர்களும் ரேகா அவர்களும் எந்த விதமான ஒரு இரண்டாவது கருத்து இல்லாமல் நல்லபடியாக நான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விருது பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு செல்லுங்கள், மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடருங்கள். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். பாண்டிச்சேரியில் அதுக்கு வந்து உத்தரவாதம் நம்ம கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தோடைய தலைவர் அவர்களும் நிறுவனர் தலைவி அவர்களும் அதுக்கு ஒரு உத்தரவாதம். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சிறப்புரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு தேவையான அழகான ஒரு புரிதல்களை நம்மிடையே எடுத்து சென்று மிகச் சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி.